ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அழகாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமாங்க, அவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. அவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நாளும் ஏமாற்றம் இல்லை. எஸ், இன்னைக்கு இயேசுவை நீங்கள் நம்புறீங்களா? கர்த்தரை நீங்கள் நம்புறீங்களா? அவரை நம்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் ஏமாந்து போக மாட்டீங்க. அவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விடுவதே இல்லை. கர்த்தரிடத்திலே வருகிற ஒருவரும் ஏமாற்றத்தோடு கூட திரும்பி போவதில்லை. அதுதான் பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆங்கிலத்திலே இப்படியாய் சொல்லப்படுது. News about him spread as far as Syria, and people soon began bringing to him all who were sick, and whatever sickness or diseases, or if they were demon possessed or epileptic or paralyzed, he healed them all. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார் என்று. The Bible clearly says he healed them all. அப்போ இயேசு இடத்துல வருகிறார் என்று அறிந்த பொழுது இயேசுவிடத்திலே பல வியாதிகள் இருந்த ஜனங்களை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். புதிய வியாதி. ஐயோ, இந்த வியாதிக்கு தீர்வு உண்டா என்று அவர்களுக்கே ஒரு ஆச்சரியம். இது அவ்வளவுதான், இந்த வியாதி இப்படிதான் இருக்கும் அப்படி நம்பிக்கை இழந்து போயிருந்த ஜனங்கள், புது வியாதி இருந்த ஜனங்கள், எப்படியாப்பட்ட வியாதி இருந்த ஜனங்கள், பிசாசினால் பிடித்த ஜனங்கள், நடக்க முடியாதவர்கள், அப்படியாய் பல வியாதிகளை கொண்டிருந்த ஜனங்கள் இயேசுவிடத்திலே வந்தார்கள். இப்போ யோசிச்சுப்பாங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். அங்கே அந்த காலத்தில் இருந்த அந்த ஃபிசிஷியன்ஸ், அந்த டாக்டர்ஸ்களுக்கு ஒரு புதிய வியாதியாக இருந்தது. அப்போ எல்லோரையும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. இயேசு அவர்கள் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு வல்லமை கொண்ட ஒரு தகப்பன், ஒரு கர்த்தராய் அவர் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு வந்த ஒருவரும் ஏமாற்றத்தோடு கூட திரும்பலை. இந்த வியாதிக்கு ஒரு சுகம் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு யாரிடத்திலையும் பார்த்து சொல்லலை. வந்த எல்லோருக்கும் ஒரு விடுதலை, வந்த எல்லோருக்கும் ஒரு நன்மை, வந்த எல்லோருக்கும் ஒரு அற்புதம் அந்த நாளிலே நடந்தது. அவரிடத்துல வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பல. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுவை நீங்க நம்புறீங்களா? உங்களுடைய பிரச்சனைகள், உங்களோட போராட்டம், உங்களுடைய எந்த விதமான வியாதிகளாக இருக்கட்டும், நீங்கள் இயேசுவிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வெறுமையாய் திரும்பி போவது இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். ஒருவேளை இன்னைக்கு டாக்டர்ஸ் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஒருவேளை டாக்டர்ஸ் சொல்லிக்கலாம், லைஃப் லாங் இந்த மெடிசனோடு கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பயப்படாதீங்க. டாக்டர் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க, இயேசுவின் மேல் நம்பிக்கை வைங்க. அந்த டாக்டரை பார்க்கலும் இயேசு பெரியவர். இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை ஆகவே ஆகாது என்று ஜனங்க சொல்லலாம். ஜனங்கள் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க, அவங்க வார்த்தை நீங்கள் நம்பாதீங்க. எல்லாவற்றையும் பார்க்கலும் இயேசு பெரியவர். நீங்கள் அவரை நம்பினீங்கன்னா ஒரு நாளும் உங்களை தலைகுனி அவர் விட மாட்டார். ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த அவர் விட மாட்டார். நீங்கள் இயேசுவை நம்புங்க, இயேசுவை பிடித்து கொள்ளுங்க, அவர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நான் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அற்புதமானவர், நீர் அதிசயமானவர். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை நீர் செய்வீராகப்பா. நீங்கள் அப்படியா செய்ய போவதுக்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.